பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ ஐயப்போ. ஸோ இந்த ஒரு மாசம் வந்தாவே இந்த ஒரு சாங் வந்து பாத்தீங்கன்னா நாலா மூளைக்கு கேட்கப்படும், ஒரு ஊருக்குள்ள பயங்கரமா பாத்தீங்கன்னா கேட்கப்படும் அப்படின்னு தான் சொல்லணும். ஐயப்ப பக்தர்கள் இந்த ஒரு மாசம் நல்ல ஒரு மாலையில் அழிந்து நல்ல ஃப்ரெஷ்ஷா ஒரு நாளைக்கு 2 டைம் குளிச்சுட்டு எந்த ஒரு கெட்ட வார்த்தையும் பேசாம இந்த ஒரு கறி சாப்பிடாம அது மாதிரி வந்து ரொம்ப பக்தியோட ஐயப்பன் கோயிலுக்கு நடந்து போறதாகட்டும், பஸ்ல போறதாகட்டும், ஸோ இது மாதிரிலாம் பண்றாங்க. எதுக்காக இவங்க இங்க ஒரு மாலையை போட்டுட்டு இப்படி பண்றாங்க? இந்த ஒரு ஐயப்பன் சாமி யாரு, எப்படி, என்ன கதை அப்படிலாம் சொல்லிட்டு நமக்குள்ள நிறைய சிந்தனைகள் ஆகட்டும், நிறைய கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு வீடியோல ஃபுல் அண்ட் டீட்டெயிலா ஆன்சர் பண்ணிடுறேன். அண்ட் மெயினா இந்த ஒரு பெண்களை எதுக்கு ஐயப்பன் கோயிலுக்கு அனுப்ப மாட்டாங்க, ஏன் அலோவ் பண்ண மாட்டாங்க, எத்தனையோ கேஸுகள் தாண்டி எத்தனையோ பிரச்சனை தாண்டி இன்னுமே அலோவ் பண்ண மாட்டாங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு மிஸ்டீரியஸ் ஒன்றுக்கு இந்த ஒரு வீடியோல ஃபுல் அண்ட் டீட்டெயிலா ஆன்சர் பண்ண போறேன். ஸோ நான் உங்க இன்ஃபார்மர் திஸ் ID ஸ்கொயர். சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். சரி, ஐயப்பனுடைய ஹிஸ்டரியை பார்க்கறதுக்கு முன்னாடி கரெக்டா எதுக்காக ஐயப்பனுடைய பக்தர்கள் 48 நாள் அந்த ஒரு மாலையை அணிந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு 48 நாள் எதுக்கு, எதனால, எதுல இருந்து வந்தது, எதுக்காக வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 27 நட்சத்திரம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கார்த்திகை அப்படின்னா இவங்க வந்து முருகன் சாமி கும்பிடுறவங்க. அண்ட் பூசம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி, இவங்க இந்த ஒரு சாமி கும்பிடக்கூடிய ஒரு பீப்புள்ஸ். ஸோ இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 27 டிஃப்ரெண்ட் சாமிகளை கும்பிடக்கூடிய ஒரு பீப்புள்ஸ். அதாவது டிஃபரன்ஸ் சொல்ல முடியாது, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு வரும். பட் ஆனா இது மாதிரி கும்பிடக்கூடிய டைப்பான ஒரு பீப்புள்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அடுத்ததா ராசி 12, அதுக்கப்புறம் கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு 9, மொத்தமா சேர்த்தணும் அப்படின்னா 48 வரை கணக்குப்படிதான் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா 48 நாள் இந்த ஒரு மாலையை போடுறாங்க. மாலை போடுறது மட்டும் இல்லாம ஒரு நாளைக்கு 2 டைம், அதாவது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி குளிக்கிறதாகட்டும், அண்ட் ஃப்ரெஷ்ஷா உடம்ப கூலிங்கா வச்சுக்கிறதாகட்டும், அண்ட் இந்த ஒரு கறியை சாப்பிடாம இருக்கிறதாகட்டும், அண்ட் இதுக்கப்புறம் இந்த கெட்ட வார்த்தையில இது மாதிரிலாம் பேசாம இருக்கிறதாகட்டும், எல்லாத்துக்கும் ஒரு காமனான ஒண்ணு மாலை போட்டவே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த ஒரு மாலையில 2 வகை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ துளசி மாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாலையும், அண்ட் ருத்ராஜ மாலை அப்படின்னு சொல்லிட்டு 2 மாலை இருக்கு. துளசி மாலையில அந்த மணி சொல்லுவாங்க இல்லையா, கிட்டத்தட்ட 128 மணி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ருத்ராட்ச மாலையில 54 மணி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. சரி, இந்த ஒரு 48 நட்சத்திரம் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் எல்லாமே அந்தந்த சாமி சொன்ன இல்லையா, அந்த ஒரு கடவுளை போய் பார்த்துட்டு வணங்குறதை விட அவங்களுக்கு சில பிரச்சனைலாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டம், இது மாதிரி இதுக்கு தான் பாத்தீங்கன்னா மேக்சிமம் நம்ம சாமி கும்பிடுவோம் இல்லையா, ரொம்ப கும்பிடுறப்ப இது மாதிரி தனித்தனியா கும்பிடுறதுக்கு பதிலா இந்த ஒரு 48 நட்சத்திரங்கள் உள்ள இந்த ஒரு பெர்சன்ஸ் எல்லாமே ஈஸியா இந்த ஒரு மாலையை அணிந்து கொண்டு நம்ம ஐயப்பன் மலைக்கு நடந்து போய் வழிபட்டோம் அப்படின்னா இவங்களோட கஷ்டங்களாகட்டும், ஸோ எல்லாமே தீந்து போயிடும், காணாம போயிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுறாங்க. ஸோ அதுக்காக மெயின் கான்செப்ட் தான் ஸோ மாலை அணிந்து கொண்டு எல்லாமே அந்த ஒரு ஐயப்பன் கோயிலுக்கு போறாங்க அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. ரொம்ப ரொம்ப ஒரு செம சூப்பரான ஒன் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, ஐயப்ப சாமியோடைய ஃபுல் ஹிஸ்டரி அண்ட் ஸ்டோரியை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ விஷ்ணு பெருமானுக்கும் அண்ட் சிவபெருமானுக்கும் 2 பேத்துக்கும் பிறந்த குழந்தை தான் இந்த ஒரு ஐயப்பன். ஐயப்ப சாமி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சின்ன வயசுல இருக்கிறப்பவே கழுத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அந்த மணி குண்டு மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, செயின் மாதிரி. ஸோ அதெல்லாம் நிறைய சுத்தி மணிலாம் நிறைய தொங்குமாமா. ஸோ அதனால இவங்களுக்கு மணிகண்டன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. பேர் வச்சுட்டு ஒரு 5-6 வயசு வந்துக்கிறப்ப இவங்க உலகத்தை விட்டே போயிடறாங்க அப்படின்னு சொல்லணும். இவங்க இந்த ஒரு மணிகண்டன் இருக்காங்க இல்லையா, இந்த ஒரு மலை, அதாவது நம்ம ஐயப்ப மலைக்கு பக்கத்துல ஒரு பம்பை நதி சொல்லிட்டு ஒரு நதி போகும், அந்த ஒரு நதி ஓரத்துல விட்டுட்டு போயிடறாங்க. இப்படி இருக்கிறப்ப அந்த ஒரு ஊர், பக்கத்து ஊர் சார்ந்த வந்து பாத்தீங்கன்னா மன்னர்கள் வேட்டையாட வந்திருப்பாங்க போல. அந்த ஒரு வேட்டையாட வரப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு குழந்தைய பாக்குறாங்க, அதாவது மணிகண்டன் பாக்குறாங்க. ரொம்பவுமே கத்திட்டு அழுந்துட்டு ஸோ இது மாதிரி இருக்கிறப்ப
அவங்களுக்கே பார்க்கறது ரொம்ப பாவமா போயிடுது. இவங்களுக்கு அதாவது மன்னனும் நம்ம மன்னனோட ராணி வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப நாள் வந்து பாத்தீங்கன்னா குழந்தையே கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல சொல்லிட்டு யோசிக்கிறப்ப சரி இந்த ஒரு குழந்தைய எடுத்துட்டு போய் நம்ம வளர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு மன்னன். இந்த ஒரு இடத்துல இருந்து குழந்தையுமே அதாவது மணிகண்டனையுமே எடுத்துட்டு போயிடுறாங்க. அந்த ஒரு ராணிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு குழந்தையை பார்த்தோன்னே ரொம்ப கடுப்பாகுது. எதுக்காக இந்த ஒரு குழந்தையை தூக்கிட்டு வந்தீங்க என்னோட பர்மிஷன் இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு மிக சண்டையெல்லாம் ரொம்பவே சண்டைலாம் போடுறாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல அந்த ஒரு ஃபேமிலியும் வளர்ந்துட்டு வராரு. மன்னனுடைய பையன் இல்லையா, சோ அவங்க கிட்ட செல்வமாகட்டும் எல்லாம் ஏகப்பட்டது இருக்கும். சோ ரொம்ப ரொம்ப ஜாலியா வளரலாம் இல்லையா, அப்படியாப்பட்ட ஒரு குடும்பத்துல வளர்ந்துட்டு வராரு. அப்பயுமே இந்த ஒரு ராணிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மணிகண்டனை சுத்தமா பிடிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இப்படியாப்பட்ட இதுலயுமே மணிகண்டன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஒரு 10 வயசு வளர்ந்துட்டு இவங்களுடைய ஊர் மக்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய உதவி பண்றாரு. ரொம்பவுமே மிகப்பெரிய ஒரு ஆளா பாத்தீங்கன்னா அந்த ஊருக்குள்ள வளர்ந்துட்டு வராரு. கொஞ்சம் டாப்பஸ்ட் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லணும். அப்படி இருக்கிறப்ப இந்த ஊர் மக்களாகட்டும் ராஜாவாகட்டும் எல்லாமே இவருடைய வீரத்தை பார்த்து பாத்தீங்கன்னா பயங்கரமா போற்றி புகழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க அடுத்ததான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு யாரை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டி மாதிரி நடக்குது. அப்படி இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே மணிகண்டன் பேரை சொல்றாங்க. மணிகண்டன் அப்படின்னு சொல்லிட்டு இவனா அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ராணிக்கு மிகப்பெரிய ஒரு சிந்தனை வருது. எதுக்காக மணிகண்டன் யாருமே தெரியாம எதுக்கு இவனை ராஜா போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா இன்னுமே அந்த வெறுப்பு போகல. பல வருஷத்துக்கு அப்புறமும் ராணி வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒரு ஸ்கெட்ச் போட்டு மணிகண்டனை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்றாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப அதாவது எனக்கு உடம்பு சரியில்லாம போகுது அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு நாடகம் ஆட போறாங்க. ஒரு சோல்ஜர்ஸை கூப்பிட்டு மணிகண்டன் ஆகட்டும் ராஜா கிட்டி ஆகட்டும் இதை போய் சொல்லு நான் சொல்றது அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா சொல்றாங்க. அதாவது இது மாதிரி ராணிக்கு உடம்பு சரியில்லை, புலியோடைய ரத்தம் வேணும், அந்த ஒரு ரத்தத்தை குடிச்சா மட்டும்தான் வந்து இந்த ராணிக்கு உடம்பு சரியாகும், இல்லைன்னா செத்து போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. இப்படி இருக்கிறப்ப ஊர் மக்களாகட்டும் சோ எல்லாமே கொதிச்சு போயிடுறாங்க. என்னன்னா ராணிக்கு இது மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா பயங்கரமா கொதிச்சு போயிடுறாங்க. சோ மன்னன் ஆகட்டும் பிளான் பண்றாரு. சரி நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புளிய ரத்தத்தை எடுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்றாரு. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா பீப்புள்ஸ் ஆகட்டும் இந்த ஒரு ராணியுமே ஏற்றி விடுறாங்க, அந்த சோல்ஜர்ஸுமே ஏற்றி விடுறாங்க. மன்னன் நீங்க வேணாம் போக வேணாம், நம்ம மணிகண்டனை அனுப்பிவிடலாம், அப்படி அவர் தான் வீரமானவனாச்சே அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏற்றி விட்டு காட்டுக்குள்ளி பாத்தீங்கன்னா அனுப்பி விடுறாங்க. சோ பிக்சர்ஸ்ல வந்து பார்த்திருப்பீங்க ஐயப்பன் புலி மேல இருக்கிற மாதிரி. அந்த ஒரு காட்டுக்குள்ள போறப்ப புலி கூட்டத்தை பாக்குறாரு. சரி அந்த ஒரு புலியை கொண்டுட்டு ரத்தத்தை எடுத்துறாரு அப்படின்னு சொல்லணும். அவர் தான் கடவுளாச்சே. சோ அப்படி இருக்கிறப்ப அந்த ஒரு புலிய கூட்டத்தை எல்லாத்தையுமே அவரோட சக்தி இது பண்ணி ஊருக்குள்ள கொண்டு வந்துறாரு. ஊருக்குள்ள கொண்டு வந்து புலி எல்லா பக்கம் அங்கங்க தெரிய விட்டுறாரு. பட் ஆனா அந்த ஒரு புலி எந்த ஒரு மக்களையுமே டிஸ்டர்ப் பண்ணல அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. இப்படி இருக்கிற ஒரு இந்த ஒரு சந்தர்ப்பத்தை ஆகட்டும் இந்த ஒரு விஷயத்தை பார்த்து ஊர் மக்கள் எல்லாமே வியந்து போய் பாக்குறாங்க. என்னடா இந்த வயசுல இப்படி ஒரு திறமையா அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா வியந்து போய் பாக்குறாங்க. ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா மணிகண்டனுக்கு இப்படி இருக்க பிடிக்கல. அதாவது மன்னன் கீழே இப்படி இருக்கிறது ரொம்பவே பிடிக்காம போயிருச்சு. ஏன்னா செல்வம்லாம் நிறைய கிடக்குது, நிறைய சந்தோஷமா வாழ்றாரு. இவருக்கு இது பிடிக்காம போயிருச்சு. பீப்புள் கூட ஒன்னாய் வாழணும், ரொம்ப அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா யோசிக்கிறப்ப சரி எனிவே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கண்டெடுக்கப்பட்டாங்க இல்லையா அந்த பம்பை நதி, அங்கேயே போயிட்டு ஒரு நாள் பாத்தீங்கன்னா உட்காந்துக்கிறாரு. கீழே போய் உட்காந்துட்டு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப பக்கத்துல தானே ஐயப்பன் கோவில் மலை, சரி அப்படின்னு சொல்லிட்டு மேல போய் அந்த மலைக்கு நடுவுல போய் கரெக்டா உட்காந்துக்கிறாரு. ஒரு நாள் அவருடைய ராஜாவாகட்டும் அந்த ஒரு ராஜாவை கூப்பிட்டு எனக்கு இது மாதிரி இருக்க சுத்தமா பிடிக்கல, நான் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயே இருந்துக்கிறேன், எனக்கு இங்க ஒரு கோவில் கட்டி விடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ராஜா கிட்ட சொல்ல. சோ ராஜாவை வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் எல்லாம் கட்டி விடுறாரு. அதாவது மக்கள் வந்து என்னை வந்து பாட்டு சாமி கும்பிட்டு வழிபட்டு போக சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர் மக்கள் ஆகட்டும் சோ எல்லாத்தையுமே சொல்லி விடுறாரு. இவங்களுமே அது மாதிரி பண்றாங்க. சோ கோயில் கட்டி விடுறதாகட்டும் ஊர் மக்களை வர சொல்றதாகட்டும் சோ இது மாதிரி பண்றாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு டைம்ல நம்ம தான் எப்பயுமே போய் சாமி பார்ப்போம். பட் ஆனா சாமியை வந்து பாத்தீங்கன்னா வாங்க என்னை வந்து கும்பிட்டு போங்க அப்படின்னு சொல்றப்ப இன்னும் கொஞ்சம் மிஸ்டீரியஸ் ஒண்ணா இருக்குல்ல. சோ ரொம்ப இப்படி இருக்கக்கூடிய ஒரு டைம்ல அந்த ஒரு ஐயப்பன் சாமியை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு காட்டுக்குள்ள இருக்காரு. அண்ட் கேரளா தானே மெயினா ஐயப்பன் கோவில் இருக்கிற இடம். அந்த ஒரு டைம்ல மிகப்பெரிய ஒரு முஸ்லீமை சேர்ந்த முஸ்லீம் இனத்தை சார்ந்த மிகப்பெரிய ஒரு கொடூர வில்லர்கள், அதாவது அந்த கத்தி ஆகட்டும் சோ எல்லாத்தையுமே கொண்டு எடுத்து வேட்டைக்காரர்கள் அப்படி கூட சொல்லலாம். இவங்களை கேரளா நோக்கி படையெடுக்க ஆரம்பிக்கிறப்ப சோ மக்களாகட்டும் எல்லாமே பயந்து போய் போறாங்க. இப்படி இருக்கிறப்ப ஐயப்பன் நம்ம என்ன பண்ணலாம் சொல்லிட்டு யோசிக்கிறப்ப சரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு கூட்டத்தோட தலைவனை கூப்பிட்டு நம்ம பேசலாம் அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த ஒரு தலைவனை தனியா கூப்பிடுறாரு. அப்படி தனியா பேசிட்டு இருக்கப்ப
ஐயப்பனுடைய சக்தியை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட அது ஒரு மனசையே ஃபுல்லாவே மாத்திட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஒரு மனுஷனும் உங்க கூட நான் இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்பவுமே அன்பாகட்டும் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்டா பழகி இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் இருந்திருக்காங்க ரெண்டு பேரும் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. சோ அதனாலதான் இன்றளவுமே பக்தர்களாகட்டும் அந்த ஒரு ஐயப்பன் கோயிலுக்கு போறப்ப முஸ்லீம் அந்த ஒரு இது இருக்கும், அந்த ஒரு தலம் இருக்கும், அங்க பாத்தீங்கன்னா வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் போற மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கப்படுது. சோ அந்த ஒரு முஸ்லீம் கோயில் இதனாலதான் அங்க வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. சோ இப்படியே இருக்கக்கூடிய ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஐயப்பனும் இறந்து போயிடுறாரு. அப்படி இருக்கிறப்ப அங்கேயே பாத்தீங்கன்னா புதைச்சிட்டு சோ இந்த ஒரு கோபுரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பல காலத்துக்கு அப்புறம் அந்த ஒரு கோபுரம் டேமேஜ் ஆயிடுது. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல பாப்புலர், அதாவது இந்த ஒரு கட்சியில இருப்பாங்க இல்லையா, பிடிஆர் அப்படின்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்காங்க, சென்னை. அதாவது நம்ம தமிழ்நாட்டுல இருந்து இந்த ஒரு சிலையை ரெடி பண்ணி தங்கத்தோட வந்து பாத்தீங்கன்னா சென்னை, அதாவது ஊர்வலம் கொண்டு போவாங்க இல்லையா, சென்னை அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒரு தமிழ்நாட்டையே சுத்திட்டு அதுக்கப்புறம் கேரளாவில் கொண்டு போய் அந்த ஒரு சிலையை மேல வந்து பாத்தீங்கன்னா கோயிலாம் கட்டி வந்து பாத்தீங்கன்னா மேல அந்த கோபுரத்தெல்லாம் கட்டி இந்த ஒரு கோபுரத்தை நெட்டு வைக்கிறாங்க. சோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு இருக்கிறப்ப பயங்கரமான ஒரு மிஸ்டீரியஸ் ஒண்ணு. என்னதான் கோயில் வந்து பாத்தீங்கன்னா கேரளால இருந்தாலும் தமிழ்நாட்டில இருந்து மக்கள்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி போனாலுமே இந்த ஒரு கோபுரம் நம்ம தமிழ்நாட்டில இருந்து கொண்டு போய் வச்சிருக்காங்க அப்படிங்கிறப்ப இன்னும் பயங்கரமான ஒரு சந்தோஷத்தை தருது. சரி, எனிவே இப்படி இருக்கிறப்ப சோ இதுதாங்க ஐயப்பனுடைய ஹிஸ்டரி அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு கல்வெட்டு எல்லாம் பதிக்கப்பட்டிருக்குங்களா அந்த ஒரு ஸ்டோரி ஆகட்டும், சோ இது மாதிரிலாம் சோ அது மாதிரி பதிக்கப்பட்டதுதான் இந்த ஒரு கருத்து அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் ஆகட்டும் சோ எல்லாமே அபிஷியலா சொல்றாங்க. சரி, எனிவே எதுக்காக இந்த ஒரு ஐயப்பன் மலைக்கு பெண்களை அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய நம்ம ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. எல்லாத்துக்குமே பொதுவா இது ஒரு காமனான கேள்வி அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா பெண் உரிமை, அதாவது ஃப்ரீடம் கிடைச்சதுக்கு அப்புறம் பெண்கள் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீடம் வருது. இன்றளவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஐயப்ப மலைக்கு பெண்கள் எல்லாம் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நம்ம யோசிக்கிறப்ப அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஐயப்ப பக்தர்கள்லாம் போறப்ப இவங்க ரெண்டு பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு வரிசையோட சேர்ந்து போயிடுறாங்க. அங்க இருக்கிற போலீஸ் ஆபீசர் ஆகட்டும் கீழேயே வந்து பாத்தீங்கன்னா கைது பண்ணி அடிச்சு துரத்தி விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில மிஸ்டீரியஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, எதுக்காக இப்படி பண்றாங்க? ஃப்ரீடம் கிடைச்சதுக்கு அப்புறமும் இவங்க இங்க போகக்கூடாது இங்க போகக்கூடாது அப்படிங்கிறப்ப மிகப்பெரிய ஒரு தப்பு இல்லையா. சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆத்திரம் அடைறாங்க ரொம்பவுமே. இப்படி போயிட்டு ஒரு 10 பேர் சேர்ந்து பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள போராட்டம் பண்றாங்க. எதுக்காக நாங்க போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. சோ போலீஸ் ஆகட்டும் சோ எல்லாமே நியூஸ் ஆகட்டும் எல்லாமே பயங்கரமா தெரிக்க விடுறாங்க இந்த ஒரு நியூஸ. சரி, இந்த ஒரு கேஸும் வந்து பாத்தீங்கன்னா 2018 சோ கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி தாங்க சுப்ரீம் கோர்ட்ல இந்த ஒரு கேஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு 2018 போயிட்டு இருந்திருக்கு. மலைக்கு அடிவார வரையும் பாத்தீங்கன்னா போகலாம், பட் ஆனா மலைக்கு மேல போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு இது போடுறாங்க. சரி, எனிவே அடுத்த ஒரு கொஞ்ச நாள் வந்து பாத்தீங்கன்னா இது என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பிரச்சனை ஆகுது. சோ பாதி வரி போகலாம், இதுக்கு மேல போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதுக்குமே கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா உத்தரவு விடுறாங்க. பட் ஆனா இன்னுமே ஃபுல்லா போய் அலோவ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஆயிட்டே இருக்கு. சோ இப்படியாப்பட்ட ஒரு உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக பெண்களை போகக்கூடாது அப்படின்னு சொல்றப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஒன் திங்ஸ் தான், பெர்சனல் திங்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றதுன்னா ஐயப்பன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு கன்னிசாமி, அதாவது ஒரு 15 வயசுக்குள்ளதான் இருப்பாரு. அந்த ஒரு மறைவாகட்டும் அவர் அங்க சிலையா நான் உட்கார்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றதாகட்டும் இந்த ஒரு 15 வயசுக்குள்ள அந்த ஒரு மலைக்கு போய் உட்கார்றப்ப அதாவது இந்த ஒரு 48 நாள் கடைபிடிக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. இந்த ஒரு 48 நாள்ல சில தீட்டு அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய சில ப்ராப்ளம்லாம் இருக்கு. குளிக்கிறதாகட்டும் சோ இது மாதிரி கூட காமனான விஷயம். சோ இது மாதிரி பீரியட்ஸ் டைம்ல பெண்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய பீரியட்ஸ் டைம் ஆகட்டும் சோ இது மாதிரி இதுக்கெல்லாம் 48 நாளுக்குள்ள இருக்கக்கூடாது. இது மாதிரி அதாவது கன்னிசாமி ரொம்ப சுத்தமா இருக்குன்னு ஆசைப்படுவாரு நம்ம ஐயப்பன் சாமி. சோ அதனால இது மாதிரி இருக்கக்கூடிய பெர்சன்ஸ் பெண்களை இது மாதிரி இருக்க முடியாது. ஏன்னா 48 நாள் அப்படிங்கிறப்ப 2 மாசம் கண்ட்ரோல் பண்ணி இருக்க முடியாது. இதை வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஐயப்பன் கோயிலுக்கு பெண்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை செய்யப்பட்டிருக்காங்க. ஜஸ்ட் ஒன் ஆஃப் த வயலன்ஸ் அப்படின்னு சொல்லணும். அப்பயுமே பல போராட்டத்துக்கு அப்புறமே இன்றளவுமே பாத்தீங்கன்னா பாதி மலை வரையும் போலாம், அதாவது ரொம்ப குட்டி சாமி கன்னிசாமி இந்த கூட போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க.
மீதி கொஞ்சம் வயசானவங்க, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 12 வயசுக்கு மேலே ஆகட்டும், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாட் அலவுட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. ஸோ இன்றோலுமே இந்த ஒரு மிஸ்ட்ரீஸான ஒரு இது இருந்துட்டு தான் வருது. சரி, எனிவே இது கேட்டா நல்லது அப்படிதான் சொல்லணும். ஏன்னா மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்றதை விட சாமி பத்தி அதிகமா இருக்கிறீங்க மேக்சிமம் சொல்லுவாங்க. ஐயப்பன், கன்னிசாமி இது மாதிரி போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுவுமே இன்றளவுமே பார்த்தீங்கன்னா பேசப்பட்டு தான் வருது. இந்த ஒரு கதையை தான் ஐயப்பன் கோவிலுடைய மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு மிஸ்ட்ரியா அந்த ஒரு கல்வெட்டுல பதிக்கப்பட்டிருக்கு. இட் இஸ் த ஒரிஜினல் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட நிறைய இன்னுமே மூட நம்பிக்கைகளான கதையாகட்டும், ஸோ எல்லாமே நிறைய படர்ந்து விரிஞ்சு கிடக்குது தான். பட் ஆனா இந்த ஒரு விஷயத்த மெயினா குறிப்பிடுறாங்க அப்படின்னா கூகுள் ஆகட்டும், ஸோ இந்த ஒரு கல்வெட்டுல பதிச்சுக்கிறாங்க, அப்ப இது ஒரிஜினலா இருக்க அதிக வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. சரி, எனிவே ஐயப்பன் கோவில் பக்தர்களாகட்டும், ஸோ எல்லாருமே நல்லபடியா போய் சாமியை வேண்டிட்டு வாங்க. நானுமே இன்னும் கொஞ்சம் நல்ல போகணும்னு நினைக்கிறேன். சரி, எனிவே பாய். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் பாய், see you guys.